வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டீப் இன் ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கிராஸ் மைனிங், நோட் பே இதெல்லாம் நம்ம வந்து விட்ரால் எடுத்திருப்போம். ஸோ அந்த வரிசையில் இது ஒரு சூப்பரான ஒரு ஆப். ஓகேங்களா, இப்போ தான் வந்திருக்கு. இது வந்து மைசஸ் ப்ரௌசரில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. மைசஸ் ப்ரௌசர் கிவி ப்ரௌசரில் மொபைலில் பண்ணலாம். லேப்டாப்பில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குரோம்லேயே பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்போம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ண சொல்லப்போ ரொம்ப 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 சிம்பிளான ஒர்க்கு தான். பட் ஆனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, ஒரு பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து டீட்டெயிலாக சொல்ல வேண்டியிருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ இது தெரிஞ்சவங்க வந்து ஒரு வாய்ஸ் சொன்னால் கூட இதை பண்ணிட்டு போயிடுவீங்க. தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்களா, புது யூஸர்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதுக்காக வேண்டியதான் பொறுமையாக சொல்கிறேன். சரிங்களா, ஸோ அதனால் பொறுமையாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறந்துடாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக போகிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பரவாயில்ல பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மைனிங்கோட இல்லாமல் 2 போனஸாக இதில் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் டவர்னு ஒன்றும், ஸோ இன்னொன்று வந்து இன்டர்லிங்க்னு ஒன்றும். ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் வந்து நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் டெலகிராம் சேனலில் ஒரு 1 வீக் முன்னாடி. ஸோ இது பார்க்கலாம், நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே பாருங்கள், இந்த வியூ மெசேஜ் இருக்கும், இங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக நம்ம அந்த போஸ்ட்டுக்கு போயிடும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணால் கண்டிப்பாக இங்கே வந்துடும். ஸ்டார் லிங்க் மைனிங் சொல்கிற லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஒரு வேலட் மைனிங், இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஸோ இங்கே இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது இந்த இன்டர்லிங்க் சொல்லிட்டு இதுவுமே அப்படி தான். ஓகேங்களா, சும்மா ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி 2 ஹவருக்கு ஒரு வாட்டி உள்ளே போய்ட்டு சும்மா கிளைம் பண்ணுற ஒர்க்கு தான் இது. இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது தான் இப்போ நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு ரெண்டும் வந்து போஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்தா நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். டீட்டெயிலாக போட்டிருப்பேன். சரி, ஓகே. இப்போ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த பேண்டம் வேலட்னு ஒன்று இருக்குல்ல, இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட மைசஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஆரில் வந்து உங்கள் மைசஸ் ப்ரௌசரில் போட்டிங்கன்னா இது பேண்டம் வேலட்னு வரும். இங்கே வந்து பாருங்கள், இப்போ ரிமூவ்னு இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வந்து ஆடுன்னு இருக்கும். நான் ஏன்னா ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் இது. ஓகேங்களா, ஆட் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா ரிமூவ்னு வரும். ஸோ ஆட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ திரும்ப ரிமூவ் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஆடு வந்து ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். சிம்பிள், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ ஆட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பேண்டம் வேலட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பர்ஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம என்னென்ன ஆட் பண்ணணுமோ எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இந்த பேண்டம் வேலட் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி வந்து சோல் வேலட் வந்து ஏதாச்சும் ஒரு வேலட் பிட்கேட்லேயோ இல்லை சேப்பால்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேலட்டை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கோங்க பேண்டமில். புரியுதா உங்களுக்கு? இங்கே வந்து க்ரியேட் பண்ணாதீங்க, தயவுசெய்து பேண்டம் வேலட்டில் க்ரியேட் பண்ணாதீங்க. ஓகேவா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே க்ரியேட் பண்ணும்போது ஹேக் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இல்லையா, அங்கே வந்து பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 3 வேலட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். திரும்ப ஒரு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில். க்ரியேட் அக்கௌண்ட்டாக இம்போர்ட் அதாவது இம்போர்ட் ரெக்கவர் ப்ரைவேட் கீன்னு கேட்கும். ப்ரைவேட் கீங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகேவா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பிட்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து பிட்கெட்டில் க்ரியேட் பண்ண வேலட்டாக இருக்கணும். ஓகேங்களா, அதாவது பிட்கெட்டில் க்ரியேட் பண்ண வேலட்டு இல்லை வந்து சேப்போலில் க்ரியேட் பண்ண வேலட்டு, பிட்கெட்டில் இம்போர்ட் பண்ண வேலட்டு, அதாவது ப்ரைவேட் கீயை போட்டு இங்கே இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க்கு, அப்படி இருக்கக்கூடாது. டோட்டலாக இப்போ நம்ம க்ரியேட் பண்ண வேலட்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது என்னோட இங்கே நான் க்ரியேட் பண்ண வேலட்டு, நியூ வேலட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிளிக் பண்ணிவிட்டு மெயினாச்சு இருக்குது பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன், பென்சில் ஐக்கானு. இங்கே பாருங்கள், ப்ரைவேட் கீன்னு இருக்கா, மெமோனி கீன்னு இருக்கும். மெமோனி கீனா நீங்களாக க்ரியேட் பண்ண வேலட்டு, அதுக்கு தான் அந்த மெமோனிக்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி ப்ரைவேட் கீ மட்டும்தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? இங்கேயே க்ரியேட் பண்ண வேலட் தான் அப்படி இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. ப்ரோ அது எப்படி ஒரு பிட்கெட்டை நாங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க கடைசியில் பார்க்காம. சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிட்கெட்டில் ஒரு வேலட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி இருக்குது டம்மி வேலட் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இருக்குது இது போல் ஆப்ஷனில் உள்ளே போயிட்டீங்க. இப்போ மெமோனி கீயில் உள்ளே போகாமல் ப்ரைவேட் கீ ஆப்ஷனில் உள்ளே போங்க. ஓகேவா, போயிட்டு எந்த நெட்வொர்க்கில் உங்களுக்கு வேணும் கீன்னு கேட்குறாங்க. எத்ரீம் வேணுமா, பிஎன்பி வேணுமா, ஆர்பிட்ரம் வேணுமா, ட்ரான் வேணுமா, பாலிகன் வேணுமா, சீக்கர்சிங் வேணுமா, நம்ம என்ன வேணும், சொலானா வேணும். சொலானாங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுக்கோங்க, உங்கள் அன்லாக் பண்ணிக்கோங்க வேலட்டை. ஓகேவா, இங்கே வந்து இருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ என்னோடய வேலட் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், ஹைட் பண்ணியிருப்பேன், இங்கே மறைச்சிருப்பேன். இங்கே காமிக்குது இல்லையா, இதுதான் ப்ரைவேட் கீ. இப்போ காப்பின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப காப்பி இருக்கும்.
இதை கொடுத்துக்கோங்க. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு ரெண்டாவது இது காப்பி பண்ணிக்கோங்க. இது போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப இதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பிட்கேட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப்னு உடஞ்சி வரும். புரியுதுல உங்களுக்கு? இதை போட்டு இது எந்த எண்ட் ஆகுதோ அங்கேருந்து இது ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து எண்டில் போய் இதை பேஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட் ஆஃப் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ காப்பி பண்ணிக்கிறீங்க, இங்கே இம்போர்ட் கொடுத்துக்கிறீங்க. இம்போர்ட் ப்ரைவேட் கீயை அதை பேண்டம் வாலெட்டில் இப்போ சொல்லான்னு இருக்குது. நேம் வந்து ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஓகேவா, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏர்ட்ராப் பேரை கூட போட்டுக்கோங்க. போட்டு இந்த ப்ரைவேட் கீயை வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே காப்பி பண்ணிக்கிறீங்க. இப்போ செகண்ட் ஆஃப் இங்கே இருக்குது பாருங்கள், இதை காப்பி பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ என்ன போட்டிருக்கு, இந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி எக்ஸிட் யுவர் வேலெட். இந்த அக்கௌண்ட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு வந்து இது திரும்ப பண்ண முடியல. இதுபோல் நீங்கள் வந்து புது அக்கௌண்ட் எடுத்து வந்து இது போல் போட்டுக்கோங்க. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஸோ அதாவது பேண்டம் வேலெட்டில் க்ரியேட் பண்ணாதையும் சொல்ல வரேன். வேறு ஒன்று, இங்கேயே க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட் வந்து ஹேக் ஆகுது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு $50 மேலே வந்து எனக்கு ஆட்டையை போட்டாங்க. கிட்டத்தட்ட 3 பேண்டம் வேலெட் எனக்கு போயிருக்கு இது வரைக்கும். அதாவது நான் ஆரம்பத்தில் இது வரைக்கும் எனக்கு எப்படி நடக்கலை, இப்போ தான் இந்த ஜனவரியில் தான் எனக்கு இந்த மாதிரி ஹேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இந்த எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ளோ நெட்வொர்க் அப்படின்னு வந்துடும். ஃப்ளோ 3ன்னு வந்துடும். இங்கே வந்து பாருங்கள் ஆட்னு வரும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ரிமூவ் வருது. அவ்வளோதான். ஓகேங்களா, ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிஜிஸ்டர் லிங்க் இருக்கும். ஓகேங்களா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பாருங்கள் இந்த இடம் இருக்கும். ஓகேங்களா, கனெக்ட் வேலெட்னு இதை கிளிக் பண்ணுங்கள். பேண்டம் வேலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா, பேண்டம் வேலெட்டில் எந்த வேலெட்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதனால் அந்த வேலெட்டை வந்து பாருங்கள், நான் ஃப்ளோ 3 நெட்வொர்க்னு பேரை போட்டு வச்சுட்டேன் என்னோடய வேலெட்டுக்கு. இங்கே வந்து பாருங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கனெக்ட் இருக்கும், கனெக்ட் கொடுத்துருங்க. திரும்ப வந்து ஒரு சைன் கேட்கும். திரும்ப இந்த இடத்துல டச் பண்ணுங்கள். சைன் வருதுயா, சைன் மெசேஜ் இது பண்ணணும் அவசியம். ஸோ இதை பண்ணது அப்புறமா தான் உங்கள் வேலெட் அட்ரஸ் இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இந்த பஸ் சிம்பிளை. இங்கே வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ளோ 3 இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கனெக்ட் வேலெட் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பாருங்கள் வந்து ஆட் ஆகிடுச்சு. நம்ம அட்ரஸ் இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ரைட்டுங்களா, பாருங்கள் அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கனெக்ஷன் குவான்டிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. 62% தான் என்னோடய நெட் வந்து இப்போ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இந்த நெட்வொர்க் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ரெவென்யூ. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பாருங்கள் இந்த 3 கோட் இருக்கு இல்லையா, டச் பண்ணுங்கள். இங்கே வந்து ஏர் ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் டெய்லி செக்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அதுபோல் இது 1 by 1 ஒரு நாளைக்கு ஒன்று. ஓகேங்களா, ஸோ டெய்லி செக்னு இது வந்து டெய்லி இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். இங்கே வந்து டாஸ்க் ஜென்ரல் டாஸ்க் இது. ஓகேவா, இந்த ஃபாலோ பண்ணுற டாஸ்க் இருக்கும். சும்மா போயிட்டு பேக் வந்தாலே போகிறோம். அங்கே பாருங்கள் 500 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சு இதுக்கு. ஓகேவா, ஸோ அதே போல் ஒன்று போயிட்டு பேக் வந்துட்டால் போகிறோம். ஓகேவா, இப்படியே 1 by 1 நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள் ஆட் டு இந்த நெட்வொர்க் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது அந்த நேம் ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்று போயிட்டு பேக் வந்து நல்லா போகிறோம். ஸோ இது போல் டிக்காக வந்துடும் ஒன்று. சரியா, ஸோ மொத்தமாக எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2050 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், டோட்டலாக மொத்த பாயிண்ட் ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா, 7550 பாயிண்ட்டு. ஸோ இது வரைக்கும் வந்து ஆட் ஆகிருக்கு. ரைட்டுங்களா, அதாவது இந்த டோட்டல் பாயிண்ட்ஸ் இது டெய்லி செக்இன் வருது. இது ஃப்ளோ 3 டாஸ்க்கு. ஓகேவா, அந்த டாஸ்க்குங்கிறது சும்மா அப்பப்போ உள்ள போய் பாருங்கள், எதாவது டாஸ்க்கு தான் வரும். இது ரெஃபரல் பாயிண்ட்டு. ஓகேவா, ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட பாயிண்ட்ஸ் இது. ஸோ இது வந்து உங்களோட இன்டர்நெட் பாயிண்ட்டு. இப்போ இன்டர்நெட் ஓடிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அந்த நோடோட பாயிண்ட்ஸ் இது. ஸோ அவ்வளோதான், டோட்டலாக மொத்தமாக எவ்வளோங்கிறது காமிப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி தான் நமக்கு வந்து ஏர் ட்ராப்பாக கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ இதை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. உடனே எப்போ ப்ரோ விட்ராவல்லாம் கேட்காதீங்க. ஸோ இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணதா இருந்தால் இங்கே மேலே பாருங்கள் அந்த 3 கோட் எடுத்திங்கன்னா இங்கே 2வது ஆப்ஷன் இருப்பாங்க ரெஃபரன்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க உங்களுக்கு ரெஃபரலுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஓகேவா, எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு தெரியல. இந்த காப்பி தான், இதை கிளிக் பண்ணால் காப்பி ஆகிடும். ரெஃபர் கோடு மேலே இருக்க பாருங்கள். இதை டச் பண்ணாலும் ரெஃபர் லிங்க் காப்பி ஆகிடும். நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரெஃபருக்கும் வந்து
இந்த போட்டிருக்காங்க இல்லையா 10%. ஓகேங்களா, அவங்க ஏர்ன் பண்ணுறது 10% உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து விருப்பப்படுறவங்க அது பண்ணிக்கலாம், இது கம்பல்சரி கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு இதுதான். இதில் வந்து இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் டேஸில் வரும். இதெல்லாம் ஜூன் போட்டுருக்காங்க. லைவ் நோட்ஸு, டேட்டா லிபர்ட்டிங், இது மாதிரி லேபிளிங், இது சம்திங் லேபிளிங். ஸோ இது போல் நிறைய வருது. ஓகேங்களா, அப்கமிங் டேஸில் எப்படியும் ஒரு 6 மாதமாவது ரன் ஆகும். அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ வந்து 80% வந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 60 இருந்தது இல்லையா? ஸோ நம்ம நெட்வொர்க் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து டேஷ்போர்டில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் அதிகமாக ஓடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து உடனே இப்போ இங்கே வந்து பாருங்கள், இது 0 தான் இருக்கும் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபர் அவுட் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து நோடு பாயிண்ட் இது தான். ஓகேங்களா, நோடு வேலிடேட்டட் ஆனதுக்கப்புறமா அங்கே பாயிண்ட்டு காமிக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 98% வந்துச்சு எனக்கு ஸ்பீடு. ஓகேங்களா, ஸோ இது போல் வந்து 100% உங்களுக்கு ஸ்பீட், நல்ல ஸ்பீடு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ மறக்காமல் டெலகிராம்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை பற்றின அப்டேட்டு, என்னென்ன நியூஸ் இருக்குது, வேலெட்டு கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன், ஸோ எல்லாமே நம்ம அங்கே தான் கொடுப்போம். சரிங்களா? அதனால் மறக்காமல் நம்ம டெலகிராம்ஸில் ஜாயின் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பாக்கி உள்ள அந்த 2 ஆப் இருக்கு இல்லையா, இதை வந்து அவசியம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ண டீட்டெயிலாக நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதானே கூட வீடியோ மட்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.